ஓம் ஸ்ரீ கல்கி அகதீசாய நமோ நமக. அன்பு ஆன்மாக்கள் அனைவருக்கும் அனந்த கோடி அன்புகள். இன்று அத்தியாயம் 3 சூன்ய ஒளியின் வெற்றிடம் என்னும் தலைப்பில் இருக்கும் அற்புதமான கருத்துக்களை சிந்திக்கலாம். அதாவது நாராயண சுரபி எங்க இருக்கு, அது எப்படி சுரக்கும், அது எப்படி சுரக்க வைக்கிறது, அந்த சுரபியில இருக்கும் தேவர்களின் ஆற்றல்கள் எந்தெந்த அடுக்குல எந்தெந்த தேவர்கள் குடியிருக்காங்க, இந்த சுரபி சுரந்தா நமக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கறத பத்தி தான் அன்னை சாரதா தேவி அற்புதமா கொடுத்திருக்காங்க. சோ அதை பத்தி சிந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை வந்து ராமாயணத்துல இருந்து. ராமாயணத்துல வந்து ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடக்குது. அந்த போர் நடக்கும்போது ராமனோட போர் திறமையை பார்த்து அவர் ராவணன் அப்படி வியக்கிறாரு. அவர் வந்து வியந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவனோ அல்லன், பிரம்மனோ அல்லன், திருமாலாம் அவனோ அல்லன், மெய்வரம் எல்லாம் அடுகின்றான், தவனோ அல்லன், செய்து முடிக்கும் தரன் அல்லன், யாராகிலும் நான் என் பேராண்மை தவறேல், இவனேதான் வேத முழு முதற் காரணன் அப்படின்னு சொல்றாப்ல. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த போர் திறமையை பார்த்து இவன் என்ன சிவனா, இந்த அடி அடிக்கிறானே, இல்லையே சிவனா இருக்க முடியாது. அப்புறம் பிரம்மனும் இல்லையே, அப்புறம் திருமாலா அவனும் இல்லையே, நான் இதுவரை தவங்களின் மூலமாக பெற்ற வரங்கள் எல்லாம், அதாவது தவங்கள் மூலமாக பெற்ற ஆயுதங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டானே, ஒருவேளை இவன் தவம் செஞ்சிருப்பானோ அப்படின்னு ராமனை பார்த்து ராவணன் சிந்திக்கிறாரு. இல்ல, செய்து முடிக்கும் தரன் அல்லன் அப்படின்றாரு. எவ்வளவு நக்கல் பாருங்க அந்த இடத்துல. கம்பரோட மொழி ஆளுமையும் ராவணனோட ஒரு சர்காஸ்டிக் அப்ரோச்சையும் பாருங்க. அதுக்கு முந்தின லைன்ல நான் தவம் செய்து பெற்ற செய்வரம் எல்லாம் அடுகின்றான், நான் தவம் செய்து பெற்ற ஆயுதங்கள் அனைத்தையும் அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன்ல சிந்திக்கிறாரு, ஒருவேளை இவன் தவம் செஞ்சிருப்பானோ, இல்ல செய்து முடிக்கும் தர நல்லன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த நக்கல் இருக்கு பாருங்க. சாக போற நேரத்திலயும் எதிரிய வந்து பலவாறு உயர்த்தினாலும் அவர் தவம் செய்யல, ராமன் தவம் செய்யலன்னு ராவணன் சொல்றாரு. அது நமக்கு தெரியாது. ராமன் வாழ்ந்த காலத்துல தவம் செய்தாரா? ஆனா தெய்வம் இல்லையா, அவர் கண்டிப்பாக தவம் செய்திருக்க வேண்டும். ஆனா ராவணனோட பார்வையில பார்க்கும்போது தவனோ செய்து முடிக்கும் தர நல்லன் அப்படின்னு சொல்லிட்டு, யாராகிலும் நான் என் பேராண்மை தவறேல் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் தான் வேதங்களின் முழு முதற் காரணன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அது வீரமரணம் அடைகிறாரு இல்லையா. ஸோ எதுக்காக இந்த கதை இங்க சொல்லப்பட்டது அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே அந்த ஒரு பேஜ் ஃபுல்லாவே நம்ம வந்து தவம் செய்து சூனிய சிறபிகளை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த கலிகாலத்துல நமக்கு தியானம் பண்றதுக்கு டைம் இருக்கா? 1/2 மணி நேரம் உட்கார்ந்தாலே மைண்ட் எங்க ஓடுது. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மைண்ட் அங்கங்க ஆசிலேட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 15வது நிமிஷத்துல இருந்து தான் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு மைண்ட் வந்து செட் ஆகும் இல்லையா. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் ஓகே அப்படின்னு மைண்டை எங்க வேணாலும் நீ போன்னு அலைய விட்டுறணும். அலைய விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் கொஞ்சம் கஷ்டமான பீரியட் தான் எல்லாருக்குமே, பர்டிகுலரா நிறைய பதிவுகள் ஏற்றிங்கிறதுனால. ஸோ அன்னை சாரதா தேவி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த சூனிய சிறப்புகளை 2 விதமா துறக்கலாம். ஒன்று தானாகவே சுரக்கலாம், இல்ல தவங்கள் பல செய்து முயற்சிகள் பல செய்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 விதமான இதுவும் இருக்கு. இறைவனிடம் தவம் ஏற்றி வரம் கோருதல் என்ற ஒரு நிகழ்வு உண்டு. தவம் ஏற்றி நின்றால் சூனிய சிறப்புகள் திறவு கொள்ளமா? கட்டாயம் திறவு கொள்ளணும் அப்படின்றாங்க. சரி, சூனிய சிறப்புகள் திறவு கொண்டாச்சு. திறவு கொண்ட அதுக்கப்புறம் அதனுடைய ஆற்றல்களை ஏற்ற மனிதர்கள் தவறாக பயன்படுத்தினாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற அடுத்த கொஸ்டின் வருது. அங்கதான் அன்னை சாரதா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த சூனிய சிறப்புகள் திறவு கொள்ளும் போது நம்மளுடைய அறிவின் பதிவுகள் அனைத்துமே அழிந்து விடும். அறிவின் பதிவுகள் அழியும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, அறிவின் பதிவுகள் எல்லாமே எரிக்கப்பட்டு அழியும் போது அது தன்னுடைய கழிவுகள் எல்லாம் வெளியேறதுல சித்தம் கலங்கும், மனம் குழம்பும், பல்வேறு மாய கல்விகள் ஒரு சேர திரண்டு நிற்கும், போராட்டம் உச்சத்தினை அடையும் அப்படின்னு சொல்றாங்க. இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. எப்படின்னா, இந்த சூனிய ஒளியின் வெற்றிடம் என்னும் அந்த புத்தகம் வந்து மகாயகம் டைம்ல தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த புக்கு ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டேன். அடுத்த ஒரு 1 வீக்லேயே நான் வந்து புற வாழ்க்கையில பல்வேறு இன்னல்களை சந்திச்சேன். எனக்கு சூனிய சுரபி திறந்துருச்சா அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த டைம்ல நான் அனுபவிச்ச மனவேதனை, உச்சகட்டமான மனவேதனை. இந்த புக்கை ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் வித்தின் எ வீக் நான் வந்து சார்ந்திருந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து நான் நீக்கப்பட்டேன். என்ன காரணனே தெரியல. அது வந்து பல்வேறு மனக்குழப்பங்கள், அதாவது நம்ம எந்த தவறும் செய்யலையே, நம்மளை ஏன் நீக்கினாங்க அப்படி போன்று பல குழப்ப நிலைகளை வந்து நான் சந்திச்சேன். அது வந்து எனக்கே நடந்துச்சு. மேபி ஒருவேளை சூனிய சுரபி திறந்திருக்கலாம், இல்ல ஜென்ரலா வாழ்க்கையில நடக்கிற 10ஓடு ஒன்றாக அதுவும் நடந்திருக்க கூடும். சரிங்களா. ஸோ இப்போ
சூனிய ஒளியாற்றல் என்பது 336 வகைப்படும் ஏற்கனவே பார்த்திருக்கோம். 12 சுரபிகளின் மூலமாக, அதாவது ஒவ்வொரு சுரபிலையும் 12 சுரபி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல 28 அடுக்குன்னு பார்த்திருக்கோம். அந்த 28 அடுக்களையும் ஒவ்வொரு அடுக்கு சுழல்களும் தனித்து இயங்கி பல்வேறு ஒளி அலைகளையும் ரசாயன எரிபொருட்களையும் உமிழ்ந்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குருதியில வந்து கலப்புற்று அது எல்லாம் உடலில் இருக்கிற உறுப்புகள் எல்லாத்தையும் எரித்து அழித்து சீராக்கி நின்றால் மாத்திரமே உயிர் கடந்த ஞானம் சித்திக்கும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. ரெண்டாவது, இப்போ அந்த நாராயண சுரபி எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்துடலாம். நாராயண சுரபி என்பது நமது உச்சந்தலையில் வடக்கு பகுதியில் அமைந்திருக்கிறது. வடக்கு பகுதிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய இடது காது அமைந்த பகுதி தான் வடக்கு பகுதி, சரிங்க? அங்க வந்து லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நாராயண சுரபி, நாராயணன் வந்து காக்கும் தொழிலை ஏற்றவர் இல்லையா? சோ நாராயண சுரபி என்பது காக்கும் தொழிலை ஏற்றிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சில மானுடர்கள் வந்து இப்போ போலீஸே எடுத்துக்கலாம், போலீஸோ இல்ல ஃபயர் கீப்பிங் போர்ஸ் அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. சிவகார்த்திகனோட அப்பா வந்து தீயணைப்பு துறையில வேலை பார்த்து ஒரு முக்கியமான அந்த என்கவுண்டர்ல அவர் வந்து தன்னுடைய உயிரையே நீத்துறாரு. அதாவது பிறரை காப்பதற்காக தன்னோட உயிரையே நீத்துறாருல அந்த சிவகார்த்திகேயன். அது கூட அவர் அந்த விஜய் டிவி ஃபங்க்ஷன்ல சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து அந்த காக்கும் தொழிலை ஏற்றிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு நாராயண சுரபி ஆக்டிவேட் ஆகியிருக்கும். ஆனா அது தெரியாமலே அவங்க ஏங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? இந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாம் கிடைக்குங்களா சில சமயம் தன்னுடைய இயல்புக்கு மாறான அரிதான செயல்களை எந்த ஒரு மானிடர் ஏற்று நடத்தினாலும் அதற்கு பின்னாடி கண்டிப்பாக இந்த சூன்ய சுரபி, அதாவது நாராயண சுரபி ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஒவ்வொரு மனிதரும் வாழ்நாளில் ஒவ்வொரு நிமிடத்திலாவது ஒரு தருணத்திலாவது இந்த நாராயண சுரபியின் ஆற்றல்களை கண்டிப்பாக ஏற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு பெரிய போராட்டம் நடக்குது, உயிருக்கே ஆபத்து வருது, அந்த நேரத்துல நம்மள அறியாம மயிரில எஸ்கேப் ஆகிறோம்ல, ஒரு சின்ன ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம எஸ்கேப் ஆயிரும். அதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சு பார்த்தா அப்பா எப்பா கிரேட் எஸ்கேப்ரா அப்படின்னு தோணிருக்கலாம். அந்த நேரத்துல வந்து உயிரணு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த நாராயண சுரபியை போய் அங்கிருந்து தன்னோட தேவையான ஆற்றல்களை பெற்றிருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, சரிங்களா? சரி, இப்போ ஓகே, அதனுடைய அமைப்புக்கு வந்துருவோம். அந்த ஒவ்வொரு 28 அடுக்கு இருக்கு இல்லையா? சோ அதுல ஃபர்ஸ்ட் 9 அடுக்குல அக்னி தேவரும், அடுத்த 9 அடுக்குல வருண தேவரும், அடுத்த 9 அடுக்குல அதாவது இறுதி அடுக்குல வாயு தேவரும் லொக்கேட் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு அடுக்குலையும் ஒவ்வொரு தேவர்கள், அதாவது 30 முக்கோடி தேவர்கள் நமது உடலில் உண்டு. அதாவது ஒரு பசுமாடை வந்து நம்ம சொல்றோம் இல்ல, பசுமாடை பாத்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா கோயில்ல வர பசுமாடை எல்லாரும் அதனுடைய பின்பகுதியோ இல்ல அதனுடைய உடலையோ தொட்டு வணங்குவாங்க. ஒரு பசுமாட்டின் உடல்லயே அத்தனை தெய்வங்கள் இருக்குன்னா ஒரு மனிதனோட உடல்ல எத்தனை தெய்வங்கள் இருக்குன்னு ஒரு உயர் தெய்வம் கேட்டிருப்பாங்க, எந்த தெய்வம்னு மறந்து போச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த நாராயண சுரபியில ஒவ்வொரு அடுக்களையும் பல்வேறு தேவர்கள் இருந்து அவங்களுடைய ஆற்றல்களை பொழிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஆற்றல்களை நம்ம உணர்ந்து ஏற்கும் பொழுது நாமும் புறத்தில் தேவர்களோட தன்மையை வெளிப்படுத்துவோம் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த சூன்ய சுரபி, நாராயண சுரபியின் தன்மைகள். சரி, அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும், பூமியோ இல்ல நிலமோ இல்ல அதில் நிலத்தில் நிலையும் தாவரங்களோ இல்ல பசுமாடு போன்ற விலங்கினங்களோ, எல்லா உயிரினங்களும் இந்த சூன்ய ஒளியாற்றலை உணராமல் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதர்களுக்கு மாத்திரமே அதனை உணர்ந்து ஏற்கும் திறன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உணர்ந்து ஏற்கும் பொழுது நமக்கு அதிகமான பலன் கிடைக்கும். எப்படி வந்து இறை ஒளியை வந்து நம்ம வந்து நேரடியாக ஏற்றி, இறை ஒளியின் வெற்றிடம் வந்து நம்ம இன்னும் அடுத்து சிந்திக்க போறோம். பட் எனக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். இறை ஒளியை வந்து நம்ம உணர்ந்து ஏற்கும் பொழுது காலையில 3 to 5, 9 to 11, மதியம் 3 to 5, ஸோ இந்த 2 மணி நேரத்தில் நம்ம இறை ஒளியை உணர்ந்து ஏற்கும் பொழுது நம்ம இறைத்தன்மையை ஏற்றி விடலாம். அப்படிலாம் நம்ம இறை ஒளியின் வெற்றிடம் சாப்டர் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி சூன்ய ஒளி வந்து இறை ஒளியாகி அதுக்கப்புறம் ஆன்ம ஒளியாகி நீர்த்த திரவமாகி நம்ம வந்து மனித அறிவினால் ஏற்கப்படுது. ஆனா இதை டைரக்டாவே சூன்ய ஒளியாகவே ஏற்றிவிட்டால் நமக்கு மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு படத்துல வடிவேலு சொல்வார்ல, நமக்கு வந்து தேவையான பட்ஜெட் கிடைக்காம இருக்கிறதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் காரணம். அதாவது சென்னைக்கும் டெல்லிக்கும் இடையே நடக்கிற டிஸ்டன்ஸ் தான் காரணம். சென்னையை அப்படியே தூக்கி, தமிழ்நாடு அப்படியே தூக்கி டெல்லிக்கு பக்கத்துல வச்சுட்டா நமக்கு முதல்ல எல்லாரும் பட்ஜெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊப்பி மாப்பி அப்படி சொல்லுவார்ல, அந்த மாதிரி டைரக்டா நம்ம சூன்ய ஒளிவே ஏற்றி இயங்கிட்டா நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இன்ப துன்பங்கள் அற்ற சமச்சீர் வாழ்வும் சித்திக்கும். ஏன்னா அதுதானே முக்கியம். ஏன்னா இன்பமும் வேண்டாம் துன்பமும் வேண்டாம்,
வல்வினையேன் தன்னை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டின மாணிக்க வாசகர் பாடுறாருல, அந்த மாதிரி நமக்கு இன்பமும் வேண்டாம் துன்பமும் வேண்டாம், சமச்சீரான வாழ்க்கை இருந்தாலே போதுன்னு சிந்திக்கிற சூழ்நிலைக்கும் நம்ம வந்து விட்டோம். சரிங்களா? ஸோ சூனிய சிறவிகள் எவ்விதம் உருவாகின்றன அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. அண்டத்தில் வந்து பேரண்டத்தில் வெட்ட வெளியிலிருந்து பேரண்டத்துக்கு வந்து அதில் உள்ள சொல்லல்களின் மூலமாக ஆற்றல்கள் அணுக்கள் உருவாகி அதுக்கப்புறம் அண்டத்தில் நுழைந்து அண்டத்தில் எப்படி அவை கோள்களாகவும் சூரியனாகவும் உருமாறுகின்றதோ அதே மாதிரி நமது உடலிலும் அந்த வெட்டவெளியில் இருந்து அந்த நமது உச்சந்தலையிலும் அந்த வெட்டவெளி எனப்படும் பிரதேசத்தில் இருந்து பேரண்ட சுழல்கள், அதுதான் அந்த சூனிய சுழல். சரியா? அதுதான் இந்த சூனிய சுரபி. பேரண்ட சுழல்களின் மூலமாக உருவாகும் அந்த அற்புதமான எரிபொருள் தான் அதுக்கப்புறம் நமது உடலில் உள்ள அணுக்களுக்கெல்லாம் உணவாகின்றது அப்படின்னு அண்டத்தையும் பிண்டத்தையும் அந்த கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. எப்படி பேரண்ட சுழல் அதுக்கப்புறம் அது வந்து அண்டத்தில் ஆற்றல்களாக மாறுது, அதே மாதிரி சூன்ய சுழல் சூன்ய சுரபி அது எவ்விதம் நமது மூளையில் உள்ள அணுக்களுக்கு உணவாகின்றது என்பதை பற்றி அடுத்து இதை கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது, இந்த சூன்ய சுரபியின் ஆற்றல்களை ஏற்றினால் கழிவுகள் தோன்றாது. அதுக்கப்புறம் அதனால கழிவுகள் தோன்றதுனால அது அற்புதமான எரிபொருள், முதன்மையான எரிபொருளை ஏற்றி இயங்கினால் திரைகளும் தடைகளும் தோன்றாது அப்படிங்கிறது தான் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது மிக மிக முக்கியமான பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா, சாரதா தேவி அன்னையே இந்த புக்கை பத்தி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த புக்கை என்னால முழுமையாக எடுத்துரைக்க இயலாது, சிறு சிறு குறிப்புகளையே நல்கிடுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்களே அப்படி சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த புத்தகத்தினை வந்து எவ்வளவு கடினமாக நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்றோன்னு வள்ளல் பெருமான் சொல்ற மாதிரி நான் வந்து எனக்கு தெரிந்ததை நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி இருக்கிறதுல தி டஃபஸ்ட் புக் டு பி வெரி ஃப்ராங்க். இதுதான் என்னோட பார்வையில அன்பாலயத்தில் வெளிவந்த நூல்கள்ல ரொம்ப டஃப்பான புக்கு. ஸோ யான் உரைத்த வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்றோன்னு வள்ளல் பெருமான் சொல்ற மாதிரி இந்த இதுல இன்னொரு வார்த்தையும் இருக்குது. அன்னை சாரதா தேவி என்ன கொடுத்திருக்காங்கன்னா, முதல் பக்கத்துல கொடுத்திருக்காங்க, இத்தருணத்தில் யாம் உரைப்பவற்றை கேள்வி ஞானமாகவே ஏற்று உட்பதிவுகளாய் உருமாற்றிடுங்கள், பின்னர் அவை காட்சிகளாக மலரும், அதனை எண்ணியே தியானித்து வர சூட்சும சூனிய சுரபிகள் திறவு கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முதல்ல கேள்வி ஞானமா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் படிங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை ஏதான் இந்த புத்தகத்தை பத்தி அகத்தியர் ஐயாவும் அருளுரை கொடுத்திருக்கிறாரு, அதுவும் யூடியூப்ல இருக்குது, நீங்க அதையும் கேட்கணும். கேட்டுட்டு அதை வந்து காட்சிகளாக காணுங்கள், அதை விசுவலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விசுவலைஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அவை உட்பதிவுகளாக மாறி உண்மையாகவே வெளிப்படும் அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான கருத்தை கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே இந்த வாய்ப்பு வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ எனக்கும் இந்த சான்ஸ் கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி தான். ஏன்னா இதை உங்களுக்கு சொல்றது மூலமாக நானும் ஆழ்ந்து படிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதன் மூலமாக பல்வேறு புரிதல்களும் ஏற்பட்டு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண தான் முயற்சிக்கிறேன். பட் அது அவ்வளவு ஈஸியான டாஸ்க் இல்லை, ரொம்ப கஷ்டமான புத்தகம். அது வேற நான் இங்க நான் ஸ்டாப்பா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கணும், எங்கேயாவது ஒரு சின்ன ஸ்டக் வந்தாலும் நம்ம மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அனந்த கோடி அன்புகளும் நன்றிகளும். ஸோ புத்தகத்துல வந்து முதல்ல கேள்வி ஞானமா ஏற்றுக்கொள்ள சொல்லியிருக்கிறாங்க. இதை முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் புத்தகத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத அன்னை சாரதா தேவி கொடுத்திருக்கிறது. ரெண்டாவது, அகத்தியரியாவும் இதை பற்றி எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. மேபி யூடியூப் லிங்க்ஸ் வேணா தேடி அனுப்புறேன். ஸோ அதையும் நீங்க கேட்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இதுதான் சாப்டர் 3, நாராயண சுரபி. அது எவ்விதம் சுரக்கும், அதை எவ்விதம் சுரக்க வைப்பது, அதனுடைய லொகேஷன்ஸ் எங்க, அதனுடைய பலாபலன்கள் என்ன, அதனுடைய தன்மை என்ன, அதில் எத்தனை தேவர்கள் இருப்பாங்க, ஒவ்வொரு அடுக்கலையும் என்னென்ன தேவர்கள் இருக்காங்க போன்ற அற்புதமான கருத்துக்களை தான் நம்ம சிந்திச்சுக்கிறோம். ஸோ மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.